ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மில்லியன் ரெசிபீஸ். இப்போது இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 20லேருந்து 25 புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த புதினாவோட வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கியாச்சு. இப்போது அடுத்ததாக இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா சீக்கிரமாக குழஞ்சி மசிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்தாச்சு. அடுத்ததான் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல வீட்டில், அது சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலா நல்லா வதங்குற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்ததாக இதில் 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கப் கணக்கில் பார்த்தா 2 கப் அளவுக்கு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு ஓரமாக மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி 1 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் உடைச்சக்கல்லை சேர்த்துருக்கிறதுனால குழம்பு சீக்கிரமாகவே திக்காகும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஒரு 2-3 தோசைன்னு எண்ணி சாப்பிட்றவங்க கூட கணக்கே இல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மில்லியன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.